இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, கண்ணன் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் செட் எழுதியிருக்காரு. கற்கண்டு மழை என்ற சாங்கு. அவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகா வந்திருக்கு. ஜெகதீஷ் அவர்கள் பாடியிருக்காரு. சிங்காரி பாடல் வந்து வேலு அப்படின்றவர் பாடியிருக்காரு. 3வது பாடல் திருவிழா சாங்கு. கலக்கல் குத்தா இருக்கும் அது. குரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. சுபத்ரா அவர்களும் பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. அவர்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாகுவார் தங்கம் சார், இந்த பாடல் டைட்டிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்ககிட்ட வந்து நிறைய முறை பேசினோம். அதை டைட்டில் வழங்குனதுக்காக ரொம்ப நன்றி சார். கேஎம் ராஜன் சார், ஐயா, நான் இசை இதில் பார்ப்பேன், ஆடியோ லான்ச் எல்லாமே. அவர் பேசும்போது பயமாக இருக்கும். வாழ்த்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி 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 சார். இல்லை, ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சார் பேரரசு சார், அவரை பற்றி என்ன சொல்லுது, நான்லாம் பயங்கரமான விஜய் ரசிகர். அவர் படத்தை பார்த்து இன்னும் வெறியாயிட்டு இன்னும் பயங்கரமான ரசிகராக மாறிட்டேன். மிகப்பெரிய பாடலாசிரியரும் கூட. அது திருப்பாச்சி, சிவகாசி எல்லாத்துலேயும் பயங்கர சூப்பராக எழுதியிருப்பார் சார். இயக்குனர் அப்போ அந்த பயங்கரமான பீரியட், அந்த டைம் பீக்கில் இருந்த சார். என்னோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். உதயகுமார் சார் பற்றி என்ன சொல்லுறது, அழிக்க முடியாத அழியாத படங்கள். அவரோட முதல் பாடல் வந்து எழுதியிருந்தா கிழக்கு வாசல்ல சார் சொல்லியிருந்தாரு. பச்சை மலைப்பூன்ற ஒரு சாங்கு, அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங் எனக்கு. அது எஸ்பிபி சார் பாடணும்னு இளையராஜா சார்கிட்ட சண்டை போட்டாருங்களாம். ஒன் மந்த் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு சார். அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து தான் அந்த சாங்கெல்லாம் கேட்டு எஜமான் என்ன சொல்லுது, எவ்வளவோ சாங்கு எவ்வளவோ படம் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. சின்ன கவுண்டர் படம் சொல்லிகிட்டே போகலாம் சார். ரொம்ப நன்றி சார். எங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட படம், அடுத்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் ஒரு அடுத்த மாதமே ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி விவேக பாரதி சார் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார் வந்து முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் வந்தாச்சு, வெங்கட் பிரபு சார் வச்சு பண்ணார். என்னுடைய முதல் படத்திலேயே ஒரு காட்சியில் நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன் 1988. ஸோ என்னுடைய மரியாதைக்குரிய நடிகர், திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர், தயாரிப்பாளர், அவர் இல்லாத சங்கமே கிடையாது. அப்போ வந்து இந்த திருட்டு விசிடி, திருட்டு கேசட்டெல்லாம் வெளியிட்ட டைமில் உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே பூந்து அவனுங்களை அடித்த ஒரே ஆள், தமிழ் திரையுலகத்தை காப்பாற்ற பிறந்த ஒரே சிங்கக்குட்டி அவர் தான், எங்கள் அண்ணன் தான். ஸோ அவர் உண்மையை உறக்க சொல்வார், யாருக்கும் பயப்பட மாட்டார். ஸோ உங்கள் மாதிரியான ஆளுமை மிக்கவர்கள் எல்லா சங்கத்திலையும் இருக்கணும். அப்போ தான் அந்த சங்கங்கள் நல்லா இருக்கும், திரையுலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது நடக்குமான்னு தெரியல. எங்கே நம்ம தயாரிப்பாளர் சங்க ஈசி உங்கள் மாமனார் எங்கப்பா? அவர் இப்போ கிளம்பிடுவார், வந்தவுடனே அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். முதல்ல நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி என்னை வச்சு செஞ்சிட்டாங்க. எல்லோரும் நெஞ்சுருக என்னை பாராட்டி நானே கடைசியில் பேசுகிறேன், விட்ருங்கப்பா, நானே உட்காந்துட்டேன். நான் மிக பிரமாதமாக பேசினாங்க எல்லாரும். இந்த படத்தோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. தயாரிப்பாளர் சார் எங்கே? அவர் தயாரிப்பாளரை காணப்போ, அவருக்கே போர் அடிச்சு வெளியே போயிட்டாரா? சரி பரவாயில்ல, விடுங்க. இணை தயாரிப்பாளர் உங்களுக்கு எனது வாழ்த்துகள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட சேர்ந்து இங்கே வந்து நுழைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு வெற்றியை சேர்த்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நகரத்தார் ராஜா, அங்கே போய் கர்நாடகாவிலையும் நம்ம நகரத்தாரை விடாமல் அங்கே வச்சு கர்நாடகா திரையுலகத்திலையும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து கலக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய முயற்சி தான் முதல் தமிழ் படமா உங்களுக்கு? எத்தனை? ஓகே. இதுதான் முதல் திரைப்படம் உங்கள் பேரில் வர்றது. வாழ்த்துகள்.
முதல் படமே சிங்கக்குட்டியாக இருக்கட்டு. அதான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என் தம்பி சொன்னார் பேரரசு, அது சிங்கக்குட்டியாக வரணும் அப்படின்னு உங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களோட உங்களை. என்னண்ணே? அடுத்த படத்தோட ராஜா இல்லை, அடுத்த படம் ராணி வீட்டு செல்லக்குட்டின்னு வைங்க. அதே என்ன ராஜாவையே வச்சு ராணி வேண்டாமா? கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்கும்ல. சரி பரவாயில்ல. நான் ஒரு டைட்டில் சொன்னேன், ராணி வீட்டு செல்லக்குட்டி. என் படமா? அது அவர் படம். இந்த நாய்க்குட்டி பன்னிக்குட்டி இதெல்லாம் வந்து இவர் என் தம்பி. சரி, இப்போ நல்ல அருமையான கதை விளக்கத்தை கதை சொல்லிகிட்டே இருக்கிறார. நமக்கு இது யாருக்காக கதை சொல்கிறாரு, எதை நோக்கி இந்த கதை செல்கிறதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம பேரரசு ஒரு கதை சொன்னார்னு அதில் ஏதாச்சும் ஒரு பொடி வச்சு தான் சொல்லுவார். அந்த பொடி என்ன பொடின்னு என்னால் இன்னைக்கு வரலுக்கு இப்போ வரலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராச்சும் புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சா சரி, அது எனக்கு புரியல. ஆக மொத்தம் என் தம்பி மிக அழகாக கதையை சொல்லி, அது எப்படி அந்த ஹோட்டல் கடைக்காரர் கதையை சொல்லி, ஒரு பையன் எப்படி சிங்கக்குட்டி ஆகிற, ஒருத்தன் எப்படி வந்து பன்னிக்குட்டி ஆகிறான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த திரைப்படம் வந்து இந்த 2 பார்ட் பார்த்தேன் நான். மிக ஒரு நேர்த்தியான இசையமைப்பு இருந்தது, தெளிவாக இருந்தது, அழகாக கேட்குறதுக்கு இனிமையாகவும். பாடல் வரிகளும் அந்த அம்மா தான் எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டு அந்த கங்காவா, சிவகங்கா, ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க. ஆச்சரியம் என்னென்னா, அவங்க பாட்டு எழுதி கொடுத்து டியூன் பண்ணது. நான் இதுவரையிலும் பாட்டு எழுதி கொடுத்து எந்த மியூசிக் டைரக்டரையும் டியூன் பண்ணல. அவங்க போட்ட டியூனுக்கு தான் நாங்கள் எழுதணும். இளையராஜா கிட்டே போய் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செல்லாது. நாங்கள் 90% என் படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. பட் அவர் என்ன டியூன் போடுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அதே ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு டியூன் போட்டிருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துகள். அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். வரிகளுக்கு இசையமைப்பது, மெட்டமைப்பது என்பது அது கவிஞர்களை பொறுத்து. அந்த சந்தம் குறையாமல், சந்தம் பிறழாமல், வார்த்தை பிறழாமல், அந்த ஏகாரம் தத்தகாரம் மாறாமல் அப்படியெல்லாம் முடித்து ஒரு கவிதை இருந்தால் தான் அதை அழகாக டியூன் போட முடியும். நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இசையமைப்பாளரை அவங்க அப்பாவை பாராட்ட, அவங்க அப்பா இசையமைப்பாளரை பாராட்ட, நல்லது. இப்போவாவது உங்கள் பையனை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு என் பேரை காப்பாற்றிடுவான்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல.